Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூ நீட் டு லூஸ் டு ப்ரிவைல். ஆமாம், நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னா ஒரு சில காரியத்தை இழந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 10 verse 39. He who finds his life will lose it, and he who loses his life for my sake will find it. தமிழ்ல வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவரோட 12 அப்போஸ்தலர்களுக்கு வந்து he'll be giving this set of instructions. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூசிங் ப்ரிவேலிங் என்ன சொல்லிட்டு பேசுறீங்களே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன போட்டிருக்கு, நீ வந்து இந்த உலகத்துக்கு பின்னாடி போற அதுக்குள்ள இருக்கிற இச்சையாகட்டும், பாவத்துக்கு பின்னாடி நம்ம போறீங்க அப்படின்னா, இல்லை உன்னோட ஃப்ளஷை நீ அப்படியே பார்த்துக்கிற, அதோட ஃப்ளஷ்லியில் வர அந்த டிசையர்ஸ் ஆகட்டும், என்னோட ஆசை, என்னோட இச்சை, எனக்கு இது வேணும், நான் சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு பின்னாடியே போறோம் அப்படின்னா யூ வில் லூஸ் இட். ஆமாம், நத்திங் இஸ் பர்மனன்ட் இல்லையா? இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம வரும்போது ஏதாவது எடுத்துக்கொண்டு வரணுமா, இல்லை போகும்போது ஏதாவது எடுத்துக்கொண்டு போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. எவ்ரி திங் வில் பி டன் அண்ட் டஸ்டட் ஹியர் இட் செல்ஃப். எல்லாமே முடிஞ்சிடும் இங்கே, அவ்வளோதான். நம்ம மேலே போகும்போது ஆண்டர் நம்மளை ஜட்ஜ் தான் பண்ணுவார். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஸோ இது ஒரு கேட்டகரியா. ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு பின்னாடியே போகிறோன்னா இப்படி நடக்கும். ஆனால் ஆண்டவர் செகண்ட் இதில் என்ன சொல்கிறாரு, இதுவே நீ என் நிமித்தம் வந்து உன் ஜீவனை கொடுக்குற அப்படின்னா யூ வில் மேக் இட். எங்கே மேக் பண்ணுவோம், என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு பரலோகத்துல இடம் உண்டு, பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. தட் இஸ் ஆர் இட்டர்னல் லைஃப். ஆமா, நம்ம எல்லாருமே அதுக்காக தானே காத்து கொண்டு இருக்கிறோம். அவரோட வருகைக்காக மனவாட்டியா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே தானே இருக்கோம். அதுதானே நம்மளோட வாஞ்ச ஆசை. எல்லாமே மேலானதை நாடணும் தானே நம்மளோட ஆசை. மேலானதுன்னா என்ன? மேன்மையான காரியம், அவரோட காரியத்தை நாடுறதுன்னு நம்மளோட வாஞ்சியா இருக்கணும். ஸோ அதே தான் அவரும் சொல்றாரு. ஸோ நீ இந்த உலகத்துக்கு பின்னாடியே போற அப்படின்னா கன்ஃபார்ம் யூ வில் நாட் மேக் இட். உன்னால் கன்ஃபார்ம் இட்டர்னலே வர முடியாது. இதுவே நீ என் பின்னாடியே சிலுவையை சுமந்து கொண்டு வர அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம 38 வசனம் வாசிக்கலாம். 38வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு 38th verseல, and he who does not take his cross and follow after me is not worthy of me. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில தப்புன்னு முடிச்சுட்டாரு ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு, சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல, யூஆர் நாட் ஈவன் வர்தி ஆஃப் மீ அப்படின்ட்டாரு. இப்போ ஒரு பொருளே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போறோம், என்னது இது 200 ரூபாவா, இது 500 ரூபாவா, இந்த இவ்வளோ காசுக்கெல்லாம் இது வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பொருளை பார்த்து எடுப்போம், அதை ஃபில்டர் பண்ணுவோம். அந்த ஃபில்ட்ரேஷன்ல இன்னும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் வர்த்தே இல்லைங்க அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடும். ஸோ ஒரு அற்பமான ஒரு காரியத்தையே நம்ம அவ்வளோ ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறமே. நம்மளை படைச்ச தேவன் என்ன சொல்லிட்டாரு ஒரே லைன்லயே, சிலுவையை பின்பற்றாதவன், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை, யூ ஆர் நாட் வர்தி ஆஃப் மீ, உனக்கு வந்து இட்டர்னல் லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியா சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போயிடவே கூடாது. ஸோ நம்ம இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அவையான தேவனே, அப்பா நான் உலகத்துக்கு பின்னாடி நான் ஓட மாட்டேன், நான் என்னோட ஃப்ளஷ்லி இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்ச தேவன், எல்லாரையுமே மன்னிச்ச தேவன் கட்டாயம் உங்களையும் மன்னிப்பார். நீங்க வந்து ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே, இப்ப அவரை ஏத்துப்பாரா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க எழுத்துக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. ஓகேங்களா? ஆண்டவர்கிட்ட மனதார மனம் திரும்பிட்டு, ஏசப்பா நான் உண்மையே நான் தேடுறேன், உண்மையே நான் நாடி வரேன் ஏசப்பா, சிலுவையை சுமந்து கொண்டு அப்பா நான் உண்மை பின்பற்றுறேன், அப்பா உமக்காக ஏசப்பா என் ஜீவனே நான் உமக்கிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார அவர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மன்னிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹி இஸ் மோர் தென் எனஃப் டு ஃபர்கிவ் அஸ். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு உங்களை பார்த்து அதுதான் சொல்றாரு. நோ மேட்டர் வாட், இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு என்ன நீ பின்பற்று, எனக்காக நீ வாழும்போது யூ வில் ஷுவர்லி மேக் இட் வேர் டு த இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆவியான தேவனே, அப்பா இப்பொழுது நாங்க கேட்கறதுல ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி லார்ட், சாரி சீரியஸ்லி அப்பா எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு பின்னாடியே போய் ஆண்டவரே, அப்போ உண்மை விட்டு ஏசப்பா நாங்க டிட்டாச் ஆயிட்டோமே, அதை நாங்க உணராதபடிக்கு அப்பா எவ்வளோ கல்லான இருதயமாகி போய்விட்டது ஏசப்பா, அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு நம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோமே ஏசப்பா, அதற்காக எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. பாவத்துல விழுந்து இச்சையில விழுந்து அப்போ உண்மை விட்டு தூரம் போனதுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியத்தை பாக்குறதாகட்டும், ஐயோ
என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்றாங்களே, நானும் இதை பண்ணலைன்னா ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாவத்துல போய் விழுறோமே, இந்த உலகத்துக்கு பின்னாடியே ஓடுறோமே, ட்ரெண்ட்ல இருக்கணும், ஃபேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இச்சையில, தேவையில்லாத அசுத்தத்துல போய் விழுறோமே. ஆண்டவர் எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்பா, ஒரு விசையா ஏசப்பா எங்களை அப்பா அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்க மனம் திரும்புறோம் சுவாமி. Lord, when we repent from the bottom of the heart, you are telling that you will accept us, Lord. அப்பா, ஒன்னே ஒண்ணுதான் ஏசப்பா, இந்த உலகத்துக்கு பின்னாடி இனி நாங்க ஓட மாட்டோம் ஏசப்பா. உமக்காகவே ஆண்டவரே நாங்க வாழ, உமக்காக நாங்க ஓட, உம்ம சித்தத்தை நாங்க செய்ய, உம்ம ராஜ்யத்தை இந்த பூலகத்துல நாங்க கட்டுவதற்கு எங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவனே இதை பாக்குறது கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. லார்ட், யூ ஜஸ்ட் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தெம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட மாம்சமா பலவீனமானது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க தீர்மானம் எடுப்போம், திரும்ப ஏசப்பா கொஞ்ச நேரத்திலே ஏசப்பா we are failing there. ஆனா ஆவியான தேவனே, நீர் என்றுமே மாறாத தேவன். யூ ஆர் அ பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபிக்கிற தேவனே. அப்பா, நாங்க கேட்கறதுல ஒண்ணுதான் ஆண்டவரே. அப்பா, we must not fail in this test ஏசப்பா. இந்த உலகத்துக்கு பின்னாடி இன்னும் நாங்க ஓடக்கூடாது ஏசப்பா. அப்பா, நாங்க கான்சியஸா இந்த ஒரு சேலஞ்சை நாங்க எடுத்துக்கொள்ள, இந்த தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. நோ மோர் டர்னிங் பேக் ஏசப்பா. அப்பா, உமக்காக நாங்க வாழ, உமக்காக ஓட, உம சித்தத்தை செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க. so that ஏசப்பா we will make it to the heaven ஆண்டவரே, that too by your grace alone ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல ஏசப்பா நாங்க பிரவேசிக்க வேண்டும் சுவாமி. அப்போ உம்மோட நாங்க வாழணுமே. அப்பா, இட்டர்னல் லைஃப் எங்களுக்கு வேணும் கர்த்தாவே. நாங்க நரகத்துக்கு போக விரும்பல ராஜா. என் தேவனே, நீர் சொல்றீரே ஏசப்பா, சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்லணும். அப்பா, ஒரு நாளுமே நாங்க அப்படி ஆயிரவே கூடாது கர்த்தாவே. இத்தனை நாள் நாங்க அப்படி இருந்துட்டு எங்களை மன்னித்திருங்க அப்பா. இனிமே ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவையை நாங்க சுமந்து கொண்டு உண்மை நாங்க பின்பற்ற எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. நீரை பார்த்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.